சீக்கிரம் மாறனாதா, சீக்கிரம் மாறும். நாம் 1901 காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக 6வது மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டி இருக்கிறார். அவருக்கே மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக நேற்றைய தினம் வரையும் காலை மன்னா நிகழ்ச்சி நம்முடைய சேனல்ல வெளிவருவதற்கு கர்த்தர் பாராட்டினார். அவருக்கு நன்மை உண்டாவதாக. இன்றையிலிருந்து 1901 அடுத்த 100ஐ நோக்கி பயணம் செய்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பார்த்தவர்கள் இந்த தினத்திலிருந்து எல்லா நாள் வருகின்ற காலை மன்னா செய்தியை பாருங்கள். தேவன் உங்களோடு கூட பேசுவார். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நேற்று தினத்துல சாயங்காலம் 6 மணிக்கு எஜமானன் நீங்க தானே என்ற ஒரு பாடலை நாம் இதே சேனல்ல வெளியிட்டிருந்தோம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பார்க்காதவர்கள் நீங்கள் பார்க்கும்படி கேட்கிறேன். இந்த பாடல் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பேசும். விசேஷமாய் ஊழியக்காரங்க குடும்பத்திற்கு ஏற்ற பாடல். சோர்ந்து போயிருக்கிற விசுவாச மக்களை தட்டி எழுப்புகிற பாடல். தனிச்சபத்திலும் சபை ஆராதனைகளிலும் நீங்கள் பாடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடல் ஊழியம் இன்னும் வளர்ந்து பெறுக உங்கள் தனி ஜெபத்திலே ஜெபிக்கும்படி கேட்கிறேன். இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசு உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இதாக நம்முடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, ஆவியானவரின் வெளிப்படையான செய்தியை பற்றி இங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். கடைசி காலத்துல இப்படிப்பட்டவர்கள் தோன்றுவார்கள், வருவார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மனசாட்சியில் பொய்யனுடைய உபதேசத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லி அவர் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, சில பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்களாம். எல்லாரும் கிடையாது, சிலர். அவர்கள் சொல்வார்களாம், திருமணம் பண்ண வேண்டாம். மற்றொரு காரியத்தை சொல்வார்கள். அதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது சொல்வாங்களா. நமக்கு ஸ்தோத்திரத்தோடு புசிக்க கூடுமானால் அது ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்கலாம். நமக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடக்கூடாது. அதே போல அந்த வஞ்சிக்கிற ஆவியில செவி கொடுத்தவங்க சில விசுவாச மக்கள் என்ன செய்வாங்கன்னா, விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா உங்களுக்கு புரிய விருப்பம் சபைக்கு சென்றிருக்கிறார். அவர் சபைக்கு சென்று சபையில் ஆராதனைகள் கூட்டங்கள் எல்லாம் ஆவியில வளர்ந்துகிட்டு இருக்காருன்னா, சில நேரத்துல அந்த சபையை சார்ந்த மற்றொரு மூத்த விசுவாசிகள் யாராவது ஒரு ஐக்கியம் வைப்பாங்க. சில தவறான காரியத்தை சொல்லி கொடுத்து அவங்க அந்த பாஸ்டரோடு இணையாதபடி பிரித்து கொண்டு போவார்கள். அதே போல அவர்களுடைய வாழ்க்கையில அனுபவத்தெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுது, நம்முடைய சபையின் மேற்பர் என்ன சொல்கிறார். இன்னும் தெளிவா சொல்ல போனா, வேத வாசிப்பு வருமானால் ஒருவேளை யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒன்றை நடத்துகிற உங்க ஆத்மாவுக்கு உத்தரவு செலுத்துகிற உங்க பாஸ்டர்ட்ட போய் நீங்க டைரக்டா கேட்கணும். பாஸ்டருக்கு சொல்லப்பட்டது இது என்ன கேட்டா, நீங்க இன்னும் கொஞ்சம் வளருவீங்க. நீங்க யோசித்து பாருங்க, முந்தைய காலங்களில், அதாவது இன்றைக்கு ஊழியர்களா இருக்கிறவர்கள், அவர்கள் யாராவது ஒரு ஊழியர் கீழே அடங்கி இருந்தவர்கள் தான் இன்றைக்கு ஊழியராக இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா, அவங்க ஏதாவது டவுட் வரும்போது, ஏதாவது மனசோர்வு வரும்போது, சில உபதேச கோளாறு வரும்போது அந்த பாஸ்டருக்கு கேட்பாங்க. பாஸ்டர் தெளிவான விளக்கத்தை கொடுப்பாங்க. மற்ற நபரால விளக்கம் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச லெவல்ல கொடுப்பாங்க. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நல்ல விசுவாசி சில குழப்பங்கள் வரும்போது, விசுவாச
பரிசை வரும்போது பாஸ்டர்கிட்ட போய் நம்ம கேட்கறது என்னைக்கு சிறந்தது? அவர்கள் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? விவாகம் பண்ணக்கூடாது, விவாகம் பண்ணன்னு சொல்லிதான் திருமணத்தை ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆதாம் ஏவாள் வெளிப்படுத்த விசேஷத்தை பாருங்க. நம்மையும் ஆண்டவர் அவர் மனவாட்டியா தான் கூப்பிடுறார், அவர் மனவாளனா இருக்கிறார். எனவே இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். எல்லாரும் திருமணம் பண்ணணும். இன்னைக்கு அநேகர் குழம்பி போய் இருக்கிறாங்க. விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்வாங்கன்னா சிலர் இதுல இடம் கொடுத்து விலகி போவாங்களாம், எல்லாரும் கிடையாது. எனவே இதை புரிந்து கொண்டு நிக்கிற நாம் ஆண்டவருக்காய் வாழ்வோம். இது ஆவியானவர்கள் வெளிப்படையான வார்த்தை, கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய வார்த்தை. எனவே நாம் எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய போதவருக்கும் நமக்குள்ள உறவு, நமக்கும் நம்முடைய சபைக்குள்ள உறவு, நமக்கும் தேவனுக்குள்ள உறவு, நமக்கும் வேதத்துக்குள்ள உறவை வளர்த்துக் கொள்வோம். தேவன் கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட சூழலிலிருந்து நம்மளை பாதுகாத்து நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்கை வருகிறேன். தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை பார்த்து வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரை நிக்கிற நாங்கள் விழாதபடி எச்சரிக்கையா இருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் உங்களுடைய உபதேசத்தில் நடக்க கிருபை பாராட்டுங்க. காலை மன்னா நேர்களை ஆசீர்வதிங்க. அவங்க கடன் பிரச்சனை மாறட்டும், சரீர சுகம் உண்டாகட்டும், இன்னும் ஒரு முன்னேற்றம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை மன்னா செய்தி சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.